ஹலோ கைஸ், திஸ் இஸ் எடிட்டர் டெய்லி vlog உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு அம்மாவா இருக்க நீங்க வீட்டு வேலையை பார்த்து எப்பவுமே ஸ்ட்ரெஸ் ஆயிட்டே இருக்கீங்களா? சிங்க் ஃபுல்லா பாத்திரம் இருக்கா, அதை கழுவணும். வீடெல்லாம் குப்பையா இருக்கா, அதை கூட்டணும். ஒட்டடையா இருக்கா, அதை துடைக்கணும். அழுக்கு துணியை துவைக்கணும், துவைச்ச துணியை காய போடணும், காய்ச்ச துணியை மடிச்சு வைக்கணும். இப்படி எப்ப பார்த்தாலும் மண்டிக்குள்ள வேலை வேலைன்னு ஓடிட்டே இருக்கா அப்படின்னா நீங்க கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. கண்டிப்பா வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். நான் இந்த வீடியோவை எடுக்க ஆரம்பிச்சது சாயங்காலம் தான். பிள்ளைங்க தூங்கி எழும்பினதுக்கு அப்புறம் அவனுக்கு நான் கொடுக்க வேண்டிய ஈவினிங் ரொட்டீன் தான். அவனுக்கு எழும்பினதுக்கு அப்புறம் ராகி கூழ் காய்ச்சி கொடுக்குறது, காய்ச்சினதுக்கு அப்புறம் அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறது, சாப்பாடு கொடுத்ததுக்கு அப்புறம் அவனை தூங்க வைக்கிறது. பட் நான் அவனுக்கு இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணேன்னு சொல்லி அதை வச்சு நான் பேச போறது இல்ல. நீங்க என்ன பண்றீங்களோ அதை தான் நான் பண்றேன். புதுசா ஒண்ணு இல்லை. அதனால வீடியோவை அப்படியே ஓடட்டும். நமக்கு கொஞ்சம் பேசலாம். ஏன்னா நம்மள மாதிரி இருக்க பெண்களுக்கு மனசு விட்டு பேச ஆள் தான் தேவை. அதனால நமக்கு கொஞ்சம் இன்னைக்கு பேசலாம். ஏன்னா நான் இன்னைக்கு இந்த வேலையை செஞ்சேன், நீ இன்னைக்கு இந்த வேலை செஞ்ச அப்படின்னு எப்பவுமே வேலையை பற்றி பேசண்டா. பொதுவாட்டு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலினா என்னெல்லாம் இருக்குன்னா, அதுல ஹவுஸ் ஒய்ஃப் எடுத்துக்கிட்டோன்னா 10ல் 9 பேருக்கு லைஃப் ஸ்டைல் மோஸ்ட்லி ஒரே மாதிரி தான் இருக்கும். காலையில எந்திரிக்கணும், குழந்தைகளுக்கு ரெடி பண்ணணும், குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுத்து ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்பணும், சமைக்கணும், பாத்திரம் கழுவணும், வீடு கூட்டணும், துணி துவைக்கணும், துவைச்ச துணியை மடிச்சு வைக்கணும். இன்னும் எக்ஸ்ட்ரா வாட்டி ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா அதை செய்யணும். ஏன்னா வீடை கிளீன் பண்ணணும், செல்ஃபை ஒதுக்கணும், திருப்பி பிள்ளை தூங்கி எழும்பினதுக்கு அப்புறம் அவனுக்கான சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும், அதுக்கப்புறம் அவனை தூங்க வைக்கணும். வீட்டுல இருந்து ஏதாவது வேலை இருந்துச்சுன்னு எப்பவுமே நமக்கு இதே தான் இருக்கும். இது ஒரு நாள் கூட மாற போறதில்ல. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னா, இந்த வேலையெல்லாம் பார்க்காதீங்கன்னு நான் சொல்லல. வேலையை பாருங்க, அதுதான் நம்ம கடமை. பட் வேலைன்னு தேர்ந்தெடுத்துட்டோம், அது கொடுக்கப்பட்டதுன்னு நினைச்சுக்கோங்க. ஆண்களும் கலந்து செய்யலாம், மாமனார் மாமியார் கலந்து செய்யலாம். ஆனா வேலைன்னா பெண்கள் மட்டுமே செய்யணும் இல்ல. ஏன்னா அது ஒரு தனி சாப்டரா இருக்கட்டும். இங்க நான் முழுக்க என்ன சொல்ல வரேன்னா, அந்த வேலையெல்லாம் நம்ம தான் செஞ்சாகணும். வேற வழி இல்ல. அது ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா நானும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஒரு குழந்தைக்கு அம்மா. அதுவும் இல்லாம சின்ன குழந்தைக்கு தான் அம்மா. அப்படிங்கிறப்ப நான் எந்த அளவு ஸ்ட்ரெஸ் ஆகுறேன்னு எனக்கு தான் தெரியும். அந்த வேலையை வச்சு என்ன மாதிரி உள்ள சில பேருக்கு வேலையை பற்றி ஸ்ட்ரெஸ் ஆகுறவங்களுக்கு அவங்களுக்காக தான் அவங்களுக்கு வேண்டிதான் இதை நான் பேசுறேன். எப்பவுமே நம்ம நினைக்கிறோம் வேலையை சீக்கிரம் முடிக்கணும், வீடு எப்பவுமே சுத்தமா வச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா இழுத்துட்டு இருக்க கூடாது. அடுத்தவங்கள நம்மளை பார்த்து என்ன நினைப்பாங்க, வாரவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். அதெல்லாம் கண்டிப்பாவே நினைக்க கூடாது. ஏன்னா நம்ம பிள்ளைங்களை வளர்க்குறோம், வீட்டை வளர்க்கறது இல்ல. வீடுன்னா நம்மளதான் மெயின்டைன் பண்ணணும், நம்ம தான் கிளீன் பண்ணணும், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி பார்த்தா நம்ம பிள்ளைங்களுக்கு தான் கொடுக்கணும், வீடுக்கு இல்ல. வீடு ஒரு சில பேரு, நம்ம என்னையும் சேர்த்துதான் நான் சொல்லுதேன். ஒரு சிலர் மைண்ட் செட் ஃபுல்லா வீடு சுத்தமா வச்சிருக்கணும், வீடு சுத்தமா வச்சிருக்கணும். பிள்ளைங்களுக்கு எப்பதான் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இப்ப நீங்க பாத்திரம் கழுவிட்டு இருக்கும்போது உங்க பிள்ளை கூப்பிடுறான்னா அவனுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கு, அதனாலதான் அவன் உங்களை கூப்பிடுறான். எரிச்சல் படாதீங்க. 5 பாத்திரம் இருக்கு, அது கழுவி முடிச்சுட்டு போலாம் அப்படின்னு நினைக்கவே செய்யாதீங்க. ஏன்னா போடுங்க, போட்டுட்டு அப்படியே போய் அவனை போய் பாருங்க. ஏன்னா நம்ம குழந்தைகளுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும், ஆனா பாத்திரத்துக்கு இல்ல. ஏன்னா எப்படி இருந்தாலும் நீங்க தான் கழுவணும், வேற யாருமே கழுவி தரதில்லை. அதனால ஒரு பிள்ளைங்களுக்கான ஒரு குடும்பம் மட்டும் சந்தோஷம் மட்டும் இருக்கப்பட்டது வீடு. ஆனா பல சமயங்கள அதை மறந்துடுறோம். வீடுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் அதுக்கு தான் கொடுக்குறோம். இப்ப நம்ம குழந்தைகளுக்கு ஆசையாயிட்டு நம்ம விளையாடக்கு ஒரு பாத்திரத்தை வாங்கி கொடுக்கும். ஆனா அதே அசிங்கமா இருக்குன்னு சொல்லி குழந்தைகளை நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டோம், இல்ல ஸ்கூல் பிள்ளைங்க தூங்குனதுக்கு அப்புறமா எடுத்து ஒதுப்போம். ஏன் நான் கூட அப்படிதான், பிள்ளை தூங்குனதுக்கு அப்புறம் அவனுக்கு டாய்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அப்படியே எடுத்து மூட்டை கட்டி ஒதுக்கி வைப்பேன். ஒதுக்கி வச்சதுக்கு அப்புறம் பல பேர் இந்த வேலையை செஞ்சிருக்கேன், நானும் செஞ்சிருக்கேன். இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம கவனத்திற்கு ஒரு அம்மாவா இருந்துட்டு பிள்ளைங்களுக்கு செய்யறோம். ஆனா ஒரு கட்டத்துல அது அப்படியே நமக்கே தெரியாம ஒரு கட்டத்துல மாறிட்டு பிள்ளைங்க நமக்கு ரெண்டாவது, பிள்ளை வீடு நமக்கு இடம். வீடு வேலை அப்படிதான் மாறுது. ஆனா பிள்ளைய என்ன கவனிக்கணும் அப்படின்னு மாறுது. ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. நம்ம பிள்ளைங்களை ஃபர்ஸ்ட் நம்ம தூக்கும் போது ஃபர்ஸ்ட் பிள்ளை அழும் போது நமக்கு என்ன தோணுங்க, நம்மளும் சேர்ந்துதான் அழுகி இருக்கோம். ஃபர்ஸ்ட் பிள்ளை ஸ்கூலுக்கு விடுதோம், அப்பவும் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு விடுத்தும் போது அப்பவும் நம்ம அழுதுருக்கோம். ஐயோ பிள்ளை நம்ம எல்லாமே எப்படி இருப்பான், பிள்ளை படிக்கணுமே, பிள்ளைக்கு நிறைய சுமையாயிடுமே அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கோம்.
அப்படின்னு நம்ம ஆரம்பிச்ச நம்மளோட லைஃப் இப்ப எங்க வந்து நிக்குதுன்னு பார்த்தோன்னா, பசங்க ஒரு 3 ஸ்டாண்ட், 4 ஸ்டாண்ட் போனதுமே சனி, ஞாயிறு லீவ் விட்டா போதும். ஏன்டா லீவ் விடுறாங்க அப்படின்னு ஒரு இடத்துல வந்து நிக்குது. எப்படி நம்ம ஏன்டா ஸ்கூலுக்கு போன நம்ம ஏன்டா லீவ் விடுறாங்கன்னு நம்ம யோசிக்கிறோம். இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னன்னு யோசிச்சு பார்த்தா, அந்த 2 நாள் வீட்ல இருப்பாங்க. வீட்ல இருந்தா இன்னும் வேலை அதிகரிக்கும் அப்படின்னு. ஏன்னா அவங்க டாய்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க, பாத்திரத்த நெறைய ஆக்குவாங்க. அப்படி நம்ம ஒரு வேலைய நம்ம ரொட்டீனா செஞ்சுட்டு இருப்போம். திங்கள்லருந்து வெள்ளி வர 5வது நாளும் மாறி சாட்டர்டே, சண்டே நமக்கு மாறி இருக்கும். அப்ப குழந்தைங்க நமக்கு வீட்ல இருக்கும்போது டிஃபன் பண்ணும்போது டைம் மாறும். அதுவே லஞ்ச் பண்ணும்போது லஞ்ச் மாறும். அப்படின்னு நமக்கு தோணும். இப்ப அவசர அவசரமாட்டு நம்ம சமைச்சு ஸ்கூலுக்கு அனுப்பி, பூட்டி, பாத்திரம் கழுவி எல்லாம் சுத்தி பார்த்தா வீடு கொஞ்சம் நீட்டா இருக்க மாதிரி இருக்கும். அதுவே பிள்ளைங்க வீட்ல இருந்தோம்னா டபுள் மடங்கு வேலையா இருக்கும். அப்படின்னு எல்லா பெண்களும் யோசிக்கிறது. நான் கூட யோசிப்பேன். நம்ம ஒரு வேலைய ரொட்டீனா செஞ்சுட்டு இருப்போம் இல்லையா? மண்டே டூ ஃப்ரைடே வர. அந்த ரொட்டீன் வேலை கொஞ்சம் மாறுன மாதிரி இருக்கும். இது பிள்ளைங்க இருந்தா வேலைன்னு இருக்கும். பாத்திரம் அதிகமா இருக்கும். வீடு கூட்டுன மாதிரி இருக்காது. டாய்ஸ் கலைச்சு போடுவாங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது நமக்கு மண்டைக்குள்ள என்ன தோணும்? ஐயோ! பிள்ளைங்க வீட்ல இருந்தாலே வீடு 2 ஆவுது. வீட்ல டபுள் மடங்கு வேலை. இதுக்கு சாட்டர்டே, சண்டே லீவா இருக்காதா? எப்படி நம்ம ஃபர்ஸ்ட்டு பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு விடும்போது, ஏன்டா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறாங்க? எப்படிதான் பிள்ளைங்க நம்மள விட்டுட்டு பிரிஞ்சிருக்காங்க? அப்படின்னு ஆரம்பிச்ச நம்ம, சாட்டர்டே, சண்டே ஆனா எதுக்கு தான் இந்த லீவு விட்டுருக்காங்கன்னு அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம். வேலையெல்லாம் முடிச்சுட்டு, நம்ம பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு, அதத இடத்துக்கு எல்லா பொருளும் வச்சுட்டு, வீட சுத்தி பார்த்தா, வீடு நீட்டா இருக்கும். ஆனா சாட்டர்டே, சண்டே அப்படி இருக்குமா? இருக்காது. ரொம்ப வேலையா இருக்கும். பாத்திரம் கழுவி இருக்க முடியாது, துணி துவைக்க முடியாது, துவைச்ச துணிய காய வச்சிருக்க முடியாது. 2 நாள் நம்ம வீடே நம்ம கண்ட்ரோல்ல இல்லாம இருக்கும். பாத்தீங்களா? நம்ம ஃபர்ஸ்ட்டு குழந்தைங்களேன்னு சொல்லி பாத்துட்டு இருந்தத போய், வீடே நம்மள கண்ட்ரோல்ல விட்டுட்டு போச்சுன்னு சொல்லி ஒரே கவலையா இருக்கும். ஸோ, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். வீடு குப்பையா இருக்கா? இருக்கட்டும். துணி அழுக்கா இருக்கா? அழுக்கா இருக்கட்டும். வீடு எங்க போகுது? குப்பை எங்க போகுது? ஏன்னா நம்ம தான் துடைக்கணும். ஸோ, நம்ம எப்ப வேணாலும் துடைச்சுக்கலாம். எப்ப வேணாலும் பாத்துக்கலாம். ஆனா பசங்க அப்படி இல்ல. பசங்க ஸ்பீடா வளர்ந்துடுவாங்க. ஏன்னா, பிள்ளைங்க ஸ்பீடா வளர்ந்துடுவாங்க. பசங்களுக்கு சொல்லிக் குடுக்க டைம்ல சொல்லிக் குடுக்க முடியும். ஏன்னா, பசங்க கண்ண மூடி கண்ண தொறக்கறதுக்கு முன்னே அதுக்கு முன்னே வளர்ந்துடுவாங்க. அதனால நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம தான் சொல்லிக் குடுக்கணும். அரவணைச்சு அன்போட சொல்லிக் குடுக்க நம்ம கடமை தான். ஸோ, நம்ம முழு தேவையும் அந்த குழந்தைகளுக்கு தான் தவிர வீட்டுக்கு இல்லங்க. சரி, அது நம்ம சேர்ந்தே ஒரு முடிவெடுப்போம். எப்பல்லாம் வேலைன்னு நம்ம ஸ்ட்ரெஸ் வருதோ, அப்பல்லாம் நம்ம எல்லாம் என்ன நெனச்சுக்கணும்? நம்ம நல்லபடியா வளர்க்கணும்னு நெனச்சது குழந்தைகள தவிர வீட்ட கிடையாது. இத நெனச்சுக்கிட்டே இருந்தாலே போதும். நம்ம வேலை ஈஸியாயிடும். நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் குழந்தையாங்க இருப்பாங்க.